இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரும் மனமாற வாழ்த்துகிறேன். இந்த காலவெளியிலே உங்களை பார்ப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த நாளில் புதிய ஒரு லோக சுவாத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. ரோமர் 5:8, நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினால் தேவன் நம் மேல் வைத்த நமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அவர் தம்முடைய அன்பை எப்படி விளங்க பண்ணினார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து ஒரு விளக்கத்தை நாம் வாசிக்கிறோம். அவர் அன்பை விளங்க பண்ணினார், மனுஷனை நேசித்தது உண்மை என்பதை எப்படி விளங்க பண்ணினார் என்று சொன்னால், நாம் எல்லாரும் மோசக்காரர்களா இருக்கும்போது, நாம் எல்லாரும் கீழ்ப்படியவர்களா இருக்கும்போது, நாம் எல்லாம் அநியாயக்காரர்களா இருக்கும்போது அவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததினாலே அந்த அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லி ஒரு விளக்கத்தை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். பாவிகளாயிருக்கையில் சோதரம், அதுக்கு மேல வசனம் பார்த்தீங்கன்னா, நல்லவனுக்காக தான் ஒரு மனுஷன் மரிப்பான், நல்லவனுக்காக ஜீவனை கொடுப்பான், நல்லவனுக்காக சொத்தை கொடுப்பான், நல்லவனுக்காக பணத்தை எல்லாம் கொடுப்பான், செல்வத்தை கொடுப்பான், நல்லவன் பரவாயில்ல இவன் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வான்னு கொடுப்பான். ஆனால் ஒரு கெட்டவன்கிட்ட என்ன செய்வான், கெட்டவனுக்காக ஒருத்தன் என்ன செய்வான், உலகத்துக்கே தெரியும், மோசமானவன் தெரிந்து இருக்கிற ஒரு நபருக்காக ஒருத்தன் என்ன செய்வான், அவனுக்கு எந்த நன்மை செய்ய மாட்டான் உலக பிரகாரமா. ஆனால் தேவன் ஒரு படி மேலே போயிட்டு என்ன சொல்றாரு, என்ன செய்யறாரு, அவர் ஊழி செய்யும் போது கூட அவர் என்ன செய்யறாரு தெரியுமா, பாவிகளோடு உட்கார்ந்துருந்தார். உலகத்துல ரொம்ப புறக்கணிக்கப்பட்ட மக்களோடு இருந்தார். ஆயக்காரரோடு உட்கார்ந்துருந்த உடனே எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, இவர் எல்லாம் அவங்களுக்கு தலைவனாக இருப்பாரோ, ஆயக்காரனுக்கும் மற்ற மோசக்காரனாக எப்போ பார்த்தாலும் அவங்களும் இருக்கிறாருன்னு சொல்லும்போது இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், வியாதியஸ்தர்களுக்கு தான் வைத்தியனை வேண்டிய, நல்லவர்களுக்கு வைத்தியம் தேவையில்லை, நல்ல சுகமாக இருக்கவங்களுக்கு யாரும் டாக்டர் தேவை கிடையாது. தேவை யாருக்குன்னா உடம்பு சரியில்லாதவர்களுக்கு. அதே போலதான் பாவிகளுக்காக தான் பரிசுத்தமானவர் தேவை, பாவிகளுக்கு தான் ரட்சிப்பு தேவை, பாவிகளுக்கு தான் விடுதலை தேவை, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தான்னு சொன்ன அந்த வசனத்தை நினைவு கூறும்படி அப்படி செய்தார். அப்போ பாவிகளா இருக்கும்போது அவர் என்ன பண்ணாரா, மரித்து போனார். ஒரு மனுஷனு பாவத்தை மீட்கும்படி மரித்தார். ஆனா அந்த மரணம் தான் இன்றைக்கு நம்ம எல்லாரும் கொண்டாடி கொண்டு இருக்கோம். சொல்றோம், இன்றைக்கு இந்த மரணம் தான் எல்லாரும் ரசித்து கொண்டே இருக்கு. யாரெல்லாம் இன்றைக்கு கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் அவர் முகத்தை பார்க்கிறாங்களோ அவர் ரட்சிப்பு உண்டாகிறது. ஏனென்றால் அவர் ஏற்கனவே பாவிகளுக்காக மரித்து விட்டார், மரித்து உயிர்த்து விட்டார், இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அதை நம்புகிற யாரா இருந்தாலும் இந்த நாள் வரையிலும், ஏறத்தாழ 2000 சில வருஷம் ஆயிடுச்சு, இந்த நாள் வரையிலும் அந்த காரியம் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஜனங்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஏராளமான முற்காலத்தை விட இன்னைக்கு அதிகமான ஜனங்கள் இயேசுவண்டை வர்றாங்க. ஏன்னா அவர் பாவிகளுக்காக ஜீவனை கொடுத்தார். யாரெல்லாம் தான் பாவி என்று ஒத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுப்பார், அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார், அவர்கள் அவருடைய அன்பை ருசி பார்ப்பார்கள். அப்போ அவர் அன்பை எப்படி விளங்க பண்ணினார் என்று சொன்னால், அவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததினால், ஜீவனை கொடுத்த அன்பு. இதே போல ஒரு அன்பு நம்ம எங்கே எல்லா அன்பையும் ஜீவனை எடுக்கிற அன்பா தான் இருக்கு. சோதரம் அன்புன்னு சொல்லி கடைசியில் போட்டு தெளிவாங்க. அது ஜீவனை எடுக்கிற அன்பு. சொத்துக்காக, சுகத்துக்காக, நகைக்காக, பணத்துக்காக அவங்க ரொம்ப அன்பா இருக்கு போல நடிச்சு அவங்கள ஒரு வழி பண்ணிட்டு பணத்தை அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா இயேசுவின் அன்பை பார்த்தீங்கன்னா, அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசி. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, பாருங்க, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, அதாவது அவர் மரித்ததினாலே அந்த அன்பை விளங்க பண்ணினார். ஒரு ஜீவனை கொடுத்து நம்ம மீட்டார், அந்த அன்பு விளங்க பண்ணார் என்று சொல்லப்படுறது. இன்னைக்கும் யாருக்கெல்லாம் அன்பு தேவைப்படுகிறவர்கள் அன்பை தேடி ஓடுகிறார்கள். ஆனா ஒரு அன்பு இருக்கிறது, ஜீவனை கொடுத்த அன்பு. அதாவது உலகத்துல எல்லா பாவிகளுக்காக ஜீவனை கொடுத்த அன்பை யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்கள் பாவத்தை விட்டு வெளிவருகிறார்கள், மனம் திரும்புகிறார்கள். இன்றைக்கு அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். எல்லாரும் மனம் திரும்பி பரலோகத்தை செல்லும்படியாக தான் அவர் எல்லாத்தையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இன்னைக்கு யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்களுக்கு இந்த மாசத்தின் கடைசி நாளிலும் கூட அவர் நம்மை ரட்சிக்கும்படி விரும்புகிறார். ஒருவன் இடத்தில் வந்தால் பாருங்க, பாரமான சுமை சுமக்கிறவர்களை வருத்தப்பட்டு பாரசுமை இல்லாத இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் உங்களுக்கு பாரத்தை லகுவாக்குவேன், உங்கள் மன பாரங்கள் எல்லாம் அந்த சிலுவையின் பக்கத்துல அது ஓடி போயிடும், உருண்டு ஓடிடும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி கொண்டுதான் இருக்கிறார். யாரெல்லாம் நம்பி வராங்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த காலவெளியில் அருமையானவர்களே, நாம்
பாவிகளாய் இருக்கும்போது நமக்கு ரொம்ப மோசமாலாம் இருக்கும்போது நம்ம யார் நேசிக்கிறாங்களோ அவதான் உண்மையான நேசம் என்பதை அவர் சொல்லி விளக்கி காட்டினார். இந்த நாட்கள் அருமையான யாரெல்லாம் அவர் நம்புகிறீர்களோ, அவர் நமக்காக மரித்தார், எமக்காக உயிர்த்தார் நம்புகிறவர்களுக்கு இந்த காலையில ஒரு பெரிய கிஃப்டை வச்சிருக்கிறார். அதான் தெய்வீக ரட்சிப்பை வைத்திருக்கிறார், சமாதானத்தை வைத்திருக்கிறார், நிம்மதியை வைத்திருக்கிறார். இந்த நாட்கள் அதை பெற்றுக்கொள்ளாமல் நம்ம உலகத்தில் இருப்போமானால் நாம் எல்லாரையும் காட்டிலும் மோசமான நிலைமை இருப்போம். அப்படின்னா அவர் சொல்றாரு, உலகத்துல எல்லாரும் நல்லவனுக்கு நல்லது செய்வாங்க, கெட்டவனுக்கு கெட்டது செய்வாங்க, ஆனா இவரை ஒரு கெட்டவர்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறார் ஜீவனை கொடுத்து. அந்த போல அன்பு உலகத்தை எங்கே இல்லை. அந்த அன்பை தேடி நாடி ஓடி வாருங்கள் என்று கர்த்தர் ஒரு நாளும் காலையில் கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். இந்த காலையில் கர்த்தர் உங்களை தான் கூப்பிடுறாரு. நான் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறேன், நீ எனக்கா என்ன செய்திருக்கிறாய், அதை நம்புகிறாயா, ஏற்றுக்கொள்கிறாயா? அப்படின்னா இந்த காலையில் உங்க வீட்டில் ஆசீர்வாதம், உங்க குடும்பத்தில் சமாதானம், உங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதி. நான் கொடுக்கிற ரட்சிப்பு, நான் கொடுக்கிற சமாதானம் உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாது, ஒரு ஆள் கொடுக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. சோத்திரம் என்று சொல்லுகிற ஆண்டவர் இந்த காலையிலே நீங்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கத்தான் இந்த நாளில் வந்திருக்கிறார். இந்த வார்த்தை இந்த மாச கடைசி நாளிலே அவர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், உங்களை நேசிக்கிறார். இந்த அன்பை காட்டில் வேறு அன்பு வேணுமா? எத்தனையோ குடும்பங்களில் நான் ஜீவனை கொடுப்பேன், அதை கொடுப்பேன், பணத்தை கூட கொடுக்க மாட்டாங்க. அநேகர் பாருங்க, கஞ்ச பிசுந்தாலும் பண்ணி காசை சேர்த்து வச்சு ஹாஸ்பிட்டலில் கூட செலவு பண்ண மாட்டாங்க. உயிர் போனால் போட்டும், ஆனால் காசு போயிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அவரோ, நம்முடைய ஆண்டவரோ, நாம் பாவிகளாக இருக்க நமக்காக ஜீவனை கொடுத்தார். அப்படிப்பட்ட அன்பை நோக்கி பாருங்க. இந்த காலையில் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.